அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். எது சிறந்தது, அன்பா, செல்வமா, வெற்றியா? ஒரு ஊரில் குமரன் தன் தாய் தந்தையுடன் வசித்து வந்தான். அப்போது அவன் வீட்டின் முன்பு 3 வயதானவர்கள் வந்து உள்ளே வரலாமா என்று கேட்டனர். தந்தை வாருங்கள் என்றார். நாங்கள் மூவரும் ஒன்றாக வர முடியாது, யாராவது ஒருவர்தான் வர முடியும். என் பெயர் பணம், இவர் பெயர் வெற்றி, இவர் பெயர் அன்பு. எங்கள் மூவரில் ஒருவர்தான் ஒரு வீட்டிற்குள் செல்ல முடியும். எங்கள் மூவரில் உங்களுக்கு யார் வேண்டுமோ அவரை அழைத்துக் கொள்ளுங்கள் என்றார் பணம். குமரனின் தந்தை, வெற்றியை அழைக்கலாம், நம் எந்த வேலையை செய்தாலும் அதில் வெற்றி அடையலாம் என்றார். ஆனால் குமரனோ, அப்பா பணத்தையே உள்ளே அழைக்கலாம், நம்மிடம் பணம் சேர்ந்து விட்டால் வெற்றி உட்பட அனைத்தையும் வாங்கலாம் என்றார். ஆனால் குமரனின் தாயோ, வேண்டாம், அன்பையே அழைக்கலாம், அன்புதான் முக்கியம் என்றார். பின்பு மூவரும் அன்பு உள்ளே வரட்டும் என்றனர். அன்பு உள்ளே வர அவரை தொடர்ந்து வெற்றியும் பணமும் கூட உள்ளே நுழைந்தன. உடனே குமரனின் அம்மா, அன்பை மட்டும்தானே உள்ளே அழைத்தோம் என்றார். அன்பு சொன்னார், நீங்கள் பணத்தையோ வெற்றியோ அழைத்திருந்தால் மற்ற இருவரும் வெளியே நின்றிருப்போம். ஆனால் அன்பான என்னை வர சொன்னதினால் நான் இருக்கும் இடத்தில்தான் பணமும் வெற்றியும் இருக்கும். ஆகவே அவர்களும் உள்ளே வந்து விட்டனர். அன்பு உள்ளம் இருந்தால் நம் வாழ்வில் வெற்றியும் தேவையான வசதிகளும் தானாகவே வந்துவிடும். இதைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் 1 கொரிந்தியர் 13:7, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நம்மை பார்ப்பார். நம்ம அவர் வார்த்தையை நம்புகிறோமா என்று நாம் நம்பிவிட்டால் நம்ம அவரை நேசிக்கிறோம். நம் குறைவுள்ளவர்கள் என்று தெரிந்தும் அவர் நம்மை நம்புகிறார். ஜீவனை கொடுக்கிறதை காட்டிலும் மேலான அன்பு ஒன்றுமில்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அதிகமாய் நேசித்ததினால் நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஆகையால் நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்போம். காட் பிளஸ் யூ. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.